கடைசியாக நடந்த குரூப் 4 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். அதில் உள்ள ஒவ்வொரு கொஸ்டினையும் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கும் அதில் உள்ள 4 ஆப்ஷனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, எப்படி நம்மளை குழப்புற மாதிரி கொடுக்குறாங்க, அதோட விளக்கம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக அது பழைய புக்கில் எங்கே இருக்குது, புது புக்கில் எங்கே இருக்குது, இல்லை ரெண்டுலேயே எதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து சிலபஸில் அது எது கீழே கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூகையை வச்சு 4 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒலி மரபு, கூகை கூவுமா, குளருமா, குணுகுமா, அலருமான்னு கேட்டிருக்காங்க. கூகை குளருங்கிறது தான் சரி. கூவும், குயிலும் சேவலும் தான் கூவும், புறா தான் குணுகும், ஆந்தே தான் அலரும். கூகை குளருங்கிறது தான் சரி. இது பழைய புக்கு புது புக்கு ரெண்டுலேயுமே இருக்குது. புது புக்கில் எங்கே இருக்குன்னா 8th 20வது பக்கம் அந்த பறவைகளின் ஒலிமரபு கீழே கூகை குளரும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷனில் பார்த்தா மற்ற ஆன்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இது பழைய புக்கில் எங்கே இருக்குன்னா 10th 222வது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஒலிமரபு அப்படிங்கிறதுல கூகை குளரும். இது சிலபஸில் எங்கே வருது அப்படின்னா பகுதி இலக்கணத்தில் 6வது பகுதி தான் பிழை திருத்தம். அதில் ஒன்று மரபு பிழைகள். மரபு பிழைகளோட வகைகளில் ஒன்று தான் இந்த ஒலிமரபு அப்படிங்கிறது. 2வது கொஸ்டின், சந்தி பிழையச்ச தொடரை காண்கன்னு கேட்டிருக்காங்க. வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள சந்திப்பிழை இல்லாத தொடரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளதான். புது 10th புக்கில் மட்டும் இருக்குது. ஒரு பாடத்துக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற பாடம் 4வது பாடம். அந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது அப்படின்னு. இதில் 2 விஷயம், முதல்ல இச்சு, அடுத்து இப்பு, இந்த 2ம் வரும். அப்போ இந்த ஆப்ஷனில் பார்க்கும்போது 2வதுல இச்சு வருது, இப்பு வரல. 4வதுல இச்சும் இப்பும் வருது. அப்போ 4வது தான் சரியான விடை. அப்போ இந்த இச்சும் இப்பு எப்படி வருதுங்கிறது நமக்கு தெரியணும். இந்த இச்சு எப்படி வருது அப்படின்னா, வறுமொழியில் இந்த வல்லினம் வந்திருக்கும், சேங்கிற வல்லினம் வந்திருக்கு. இங்கே நிலைமொழியில் ஐ 2ஆம் வேற்றுமை விரி வெளிப்படையாக வந்திருக்கு. ஐங்கிறது மறைஞ்சு வரல, வெளிப்படையாக வந்திருக்கு. அப்படி வந்தால் இந்த வல்லினம் மிகும். இது முதல் கண்டிஷன். 2வது இது என்ன அப்படின்னா, வரப்போகிறது. ரேங்கிறது அகர ஈற்று வினையச்சம் இது. அதனால் அகர ஈற்று வினையச்சத்துக்கு முன்னாடி அந்த வல்லினம் மிகும். அப்படிங்கிற வல்லினம் மிகும். அப்போ சந்திப்பிலை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வல்லினம் மிகும் இடம் மிக இடம் தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கூல் புக்கில் நிறைய இடத்துல இருக்குது. இப்போ 9th இருக்கிறத பார்க்கலாம். 9th ஃபஸ்ட் டேர்மில் வல்லினம் மிகும் இடங்களில் 2வது பகுதியில் கொடுத்துருக்காங்க. கதவை திற, இத்து வந்திருக்கு. இங்கே வெளிப்படையாக வந்திருக்கு. இங்கே ஐ வெளிப்படையாக வந்திருக்கு. இத்து மிகுந்திருக்கு. இங்கே ஐ வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களில் வல்லினம் மிகும். 2வது ஆடச் சொன்னார், ஓடி போனார். அகர இகர ஈற்று வினையச்சம், அதாவது அந்த வினையச்சத்துடைய ஈற்று எழுத்து வந்து ஆவாக இருக்கும், இல்லைனா ஓவாக இருக்கும். ஆட அதே மாதிரி ஓடி இதுக்கு வல்லினம் மிகும். சிலபஸில் எங்கே வருது அப்படின்னா பகுதியாக இலக்கணத்தில் 6வது பிழை திருத்தம், முதல் பகுதி சந்தி பிழையை நீக்குதல். 3வது கேள்வி, குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று மட்டும் பொருந்தாது, மற்ற 3ம் குற்றியலுகரம் தான். அப்போ இந்த குற்றியலுகரமே என்ன வகை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். குற்றியலுகரம் அல்லாத சொல் அப்படிங்கிறது இதில் என்னென்னா பசு தான். பசுங்கிறது முற்றியலுகரம் பொருந்தாது. இப்போ சார்பில் இந்த பூ அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து வருதுன்னு பார்க்கணும். அது ஒரு மெல்லின் எழுத்து, அப்போது மென்தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி மருந்து இந்து வருது, அது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்து வந்திருக்கு, ஆயுத தொடர் குற்றியலுகரம். இப்போது குற்றியலுகரம்னா என்ன, ஓசை குறைந்து ஒலிக்கக்கூடிய உரத்தை தான் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கடைசி எழுத்தை தான் பார்க்கணும். கு சு டு து புரு அப்படின்னு வந்துச்சுன்னா அது குற்றியலுகரம். ஆப்ஷன் சிலையும் டிலையும் கடைசி சூன் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் டியை மட்டும் ஏன் முற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது தனி குறில், ஒரே ஒரு தனி குறில் வந்திருக்கனால அது வந்து குற்றியலுகரமே கிடையாது, முற்றியலுகரம். இது பழைய புக்கு புது புக்கு ரெண்டுலேயுமே இருக்குது. புது புக்குனா 7th இருக்குது. குற்றியலுகரம் பாடத்துக்கு இல்லை பசு அப்படிங்கிறது முற்றியலுகரம் அப்படின்னு. அதே மாதிரி பழைய 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க. குற்றியலுகரம் பாடத்தில் பசு அப்படிங்கிறது முற்றியலுகம் அப்படின்னு. இது வந்து சிலபஸில் எங்கே வருது அப்படின்னா பகுதி இலக்கணத்தில் 5வது பகுதி பொருந்தா சொல்லை கண்டறிதல். இப்போ குற்றியலுகரம் அப்படிங்கிற வார்த்தை இலக்கணத்தில் இல்லை, அதனால் அதை படிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அது எப்படி சிலபஸில் கொண்டு வரணும்னு அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பொருந்தா சொல்லை கண்டறிதலில் இலக்கண பகுதியில் கொண்டு வந்துடுவாங்க. 4வது கேள்வி, அதுவும் பொருந்தா சொல்லை கண்டறிய அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. மோனை இசைவு எதுகை ஏய்வு கொடுத்துருக்காங்க. இசைவுங்கிறதான் சரி. ஏன் அப்படின்னா மற்ற 3ம் தொடை வகைகளை சார்ந்தது. தொடை வகை 8 வகைப்படும். அதில் 3 தான் இந்த மோனை எதுகை ஏய்வு அப்படிங்கிறது. சிலபஸில் எங்கே வருதுன்னா பகுதி இலக்கணத்தில் 5வது பகுதி பொருந்தா சொல்லை கண்டறிதல். போன கொஸ்டினில் குற்றியலுகரமும் இந்த கொஸ்டினில் தொடை வகைகளும் பொருந்தா சொல்லாக கேட்டிருக்காங்க. இது புக்கில் 9th 3rd டேர்மில் இந்த 41வது பக்கத்தில் இருக்கும். தொடை வகைகள் மோனை எதுகை ஏபு அளபடை முரண் இரட்டை அந்தாதி செந்தொடைன்னு 8 வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பழைய புக்கிலையுமே இது இருக்குது. 9th 3rd டேர்மில் கொடுத்துருப்பாங்க தொடை எண் வகைப்படும் அப்படின்னு. 5வது கொஸ்டின், முதல் கூற்று ஏறெழுபது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. 2வது கூற்று ஏறெழுபதை பாடியவர் கம்பர். கூற்று 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 2மே சரி, இல்லை 2மே தவறுன்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏறெழுபதை பாடியவர் கம்பர் சரி, நமக்கு தெரியும். 17 கீழ்கணக்கு நூல்களில் அது கிடையாது, அது தவறு. அப்போது கூற்று 2 மட்டும் சரிங்கிறது தான் சரியான விடை. கம்பராமாயணம் ஸ்கூல் புக்கில் நிறைய இடங்களில் இருக்குது. பழைய 10th புக்லேயும் இருக்குது, அதே மாதிரி புது 10th புக்லேயும் இருக்குது.
2 பகுதியிலுமே நூற்குறிப்பில் கம்பருடைய நூல்கள் அப்படிங்கிறதுல இந்த ஏறெழுபது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. 14 கீழ்கணக்கு நூல்களை பற்றி தெளிவாக எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் கொடுத்துருக்காங்க. 6வது கேள்வி, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதியாருங்கிறது தான் சரியான விடை. இது பாரதியாரே கூறியிருந்தாலும் இது கம்பரை பற்றிய கூற்று. பகுதி ஆ இலக்கியத்தில் 3வது பகுதி கம்பராமாயணம். ஸோ அவரை பற்றிய கூற்று தான் அது. ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது. ஓல்டு 10th கொடுத்துருப்பாங்க. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று பாரதியார் கம்பரை புகழ்ந்து பாடியிருக்கிறார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புது புக்கில் இது இல்லை. இந்த கொஷின் மாதிரியே இன்னொரு கொஷினும் நம்ம சேர்ந்து பார்த்துடலாம். இந்த கொஷின் வந்து யாமறிந்த புலவரிலேன்னு கேட்டால் இது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் அதுவும் பாரதியார் தான். 6th ஃபஸ்ட் டேர்மில் கொடுத்துருப்பாங்க. வளர்தமிழ் அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு தமிழ் மொழியோட இனிமையை தொன்மையை பாடினது யார் அப்படின்னா பாரதியார். 7வது கேள்வி, மன்னனும் ஆசார கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இந்த பாடலில் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மூதுரைங்கிறது தான் சரியானது. இந்த 4 ஆப்ஷனுக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த 4மே வந்து ஔவையாரோட பாடல்கள். ஆத்திச்சூடி, நல்வழி, கொன்றைவேந்தன், மூதுரை 4மே ஔவையாரோட பாடல்கள் தான். 6th செகண்ட் டேர்மில் இந்த முதல் பாடம் மூதுரைன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு. சிலபஸில் பகுதி ஆ இலக்கியத்தில் 2வது பகுதி, அதில் ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள்ங்கிறதுல இடம். 8வது கேள்வி, பொறுத்துக. இந்த பக்கம் 4 தொடர்களும் அதோட தொடர்ச்சி இந்த பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இல்லை. நல்வழி அப்படிங்கிற பாடல் ஔவையாரோட பாடல்கள் தான் கேட்டிருக்காங்க. முதல்ல மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறுங்கிறது தான் சரியானது. ஏன்னா மதியாதார் தலைவாசலில் மிதிக்கக்கூடாது, அது கோடி செல்வங்களை பெறுறதுக்கு சமம்னு சொல்லியிருப்பாங்க. 2வது, உபசரிக்காதவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது, உபசரிக்காத மனையில் உண்ணாமை கோடி பெறும், அதுவும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடிப்பிறந்தவங்க கூட கூடுவது கோடி பெறும்னு கொடுத்துருக்காங்க. கோடான கோடி கொடுத்தாலும் சொன்ன சொல் தவறாமல் இருக்கிறது கோடி பெறும்னு கொடுத்துருக்காங்க. பகுதியா இலக்கியத்தில் 2வது பகுதி ஔவையார் பாடல் தொடர்பான செய்திகள். 9வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் 4 கவிஞர்களுடைய சிறப்பு பெயர்கள், அந்த கவிஞருடைய பெயர்கள் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. முதல்ல பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவிஞர் சரி. ஊமை கவிஞருங்கிறது பெருஞ்சித்திரனாருங்கிறது தவறு. பாவலரேறு பெருஞ்சித்தனார். ஊமை கவிஞருங்கிறது சுரதா, அப்போ அது தவறு. காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் சரி. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நமக்கு தெரியும். தாராபாரதிங்கிறது தவறு. அப்போது ஆப்ஷன் 1, 3 சரி, 2, 4 தவறு. அப்போது ஆப்ஷன் சிங்கிறதா சரி. இவங்களை பற்றி ஸ்கூல் புக்கில் நிறைய இடங்களில் வருது. நம்ம புது 7th புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் உள்ள பாடத்தில் பார்க்கலாம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி, ஊமை கவிஞர் சுரதா, அடுத்து காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். சிலபஸில் பகுதியா இலக்கணத்தில் தொடரும் தொடர்பும் அறிதல். ஒரு தொடரால் குறிக்கப்படக்கூடிய சான்றோர், அவங்களுக்கு அடைமொழி கொடுத்து அவங்களை எப்படி அழைப்பாங்கங்கிறது இந்த பகுதியில் கேட்பாங்க. 10வது கேள்வி, முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இயற்றாத நூல், நம்ம கேள்வியை முடியரசன் பார்த்தோன்னே அவருடைய நூல்களில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, டக்குன்னு அடிச்சிருவோம், அது தவறு. இயற்றாதன்னு கேட்டிருக்காங்க. அப்போது பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இது 3மே அவரோட நூல் தான். இதில் இயற்றாது அப்படிங்கிறது நீலமேகம் அப்படிங்கிறது தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா 6th செகண்ட் டேர்மில் நானிலம் படைத்தவன் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் நூல்வெளியில் இதை கொடுத்துருப்பாங்க. அவருடைய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை எல்லாமே அவருடைய நூல்கள் தான். சிலபஸில் பகுதி இ தமிழர் நீளம் தமிழ் தொண்டுமில் 2வது பகுதியில் மரபு கவிதையில் முடியரசன் வர்றார். இந்த 10 கொஸ்டினோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீதி கொஸ்டினை அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். நன்றி.